கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் தமிழகத்தில் இருந்து சுற்றுலா சென்றவர்களின் வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் குழந்தை உட்பட 2 உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத், மொத்தம் அந்த வேனில் எத்தனை பேர் பயணித்தார்கள்? காயமடைந்தவர்கள் பற்றிய விவரங்கள் என்ன? தற்பொழுது இருக்கக்கூடிய கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். திருநெல்வேலியில் இருந்து ஆனந்தா பிரஷர் குக்கர் கம்பெனியினுடைய ஊழியர்கள் குடும்பத்தோடு கேரள மாநிலத்திற்கு சுற்றுலா சென்றிருக்கிறார்கள். அந்த சுற்றுலா சென்ற வேன் இன்று மாலையில் தற்போது சில அரை மணி நேரத்திற்கு முன்னதாக இடுக்கி மாவட்டத்தினுடைய அடிமாலி பகுதியில் மாங்குளம் பகுதி வழியாக சென்று கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அந்த வேன் என்பது தடுப்பு வேலியை, சாலையோரம் அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு வேலியை தாண்டி பள்ளத்திற்குள் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் இந்த வேனுக்குள் 20க்கும் மேற்பட்டோர் காணப்பட்ட நிலையில் 14 பேர் படுகாயமடைந்த நிலையில் அப்பகுதி மக்களால் மீட்கப்பட்டு அடிமாலி தாலுகா அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் ஒரு ஆண் குழந்தையும் அதே போன்று ஒரு ஆணும் இறந்திருக்கிறார்கள். அவர்களது பெயர் விவரம் இன்னும் வெளியாகவில்லை. இன்னும் ஒருவரது உயிர் கவலைக்கிடமாக உள்ளது என்கின்ற தகவலை மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து அந்த 14 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவம் தொடர்பாக அடிமாலி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். வழக்கத்துக்கு அந்த பகுதியில் மிதமாக செல்ல வேண்டிய அந்த வேன் அதிவேகமாக சென்றதால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக போலீஸ் தரப்பில் இப்போ தற்போது கூறியிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.